இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா பழைய சாதம் இருக்குது. பழைய சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி தயிர் போட்டு மீன் வறுத்து சாப்பிட போகிறேன் இன்றைக்கி காலையில் தான். அதோட எக் தோசை, சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு எல்லாம் செய்ய போகிறேன். சண்டேனாலுமே கொஞ்சம் நான்வெஜ் இருந்தால் தான் அந்த சண்டேவே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அதனால் இவ்வளோ வெரைட்டி செய்ய போகிறேன். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவிக்கு எல்லா பொருளும் தயார் பண்ணி வச்சுக்கிறேன். 1 கிலோ சிக்கனுக்கு இவ்வளோண்டு இஞ்சி பூண்டு போட்டால் போதும். நிறைய போட்டால் இஞ்சி பூண்டு வாசனை தான் வரும், சிக்கன் வாசனை வராது. அதனால் நான் ஒரு ரெண்டு முழு பூண்டும் இவ்வளோ இஞ்சும் எடுத்துக்கிட்டேன். இது நேற்று வச்ச ரசம் சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். கிள்ளி போட்ட சாம்பார் செய்ய போகிறேன் மத்தியானம் லஞ்சுக்கு. இந்த சிக்கன் கிரேவி வித் கிள்ளி போட்ட சாம்பார். ஈவினிங் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் சடங்கு ஃபங்க்ஷன். அது எப்படி நடக்குதுன்றதையும் நான் வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி ஃபுல் டே நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், நான் என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஒரு வருஷத்தட்டு வைக்க போகிறோம். அந்த வருஷத்தட்டில் என்னென்ன வைக்க போகிறோம், எப்படி அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோன்றதையும் நான் வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியானம் லஞ்சும் ஒரே டைமில் செய்து வச்சுட்டு நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக ஒரு வேலையை பார்க்கணும். அதனால் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தயார் பண்ண போகிறேன். இப்போ சிக்கன் கிரேவி, எக் தோசை, அதோட பழைய சாப்பாடு, மீன் வறுவல் இதெல்லாம் செய்துட்டு அதோட சிக்கன் கிரேவியை வச்சுட்டு மதியானம் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுருவேன். ஒயிட் ரைஸ் பண்ணிடுவேன். இன்றைக்கி மெனு இதுதான். இன்றைக்கி என்ன ஒர்க் பண்ணுறேன், இன்றைக்கி எங்கே வெளியில் போயிட்டு என்னென்ன வாங்குகிறேன் சடங்கு வீட்டுக்கு அப்படின்றத நான் வீட்டில் போடுறேன். வாங்க நம்ம எப்படி சமையல் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். சிக்கனும் மீனும் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே நான் முட்டை தோசை பண்ணிடலான்னு பார்க்குறேன். செம்ம சுவையான முட்டை தோசை செய்து ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா நம்ம அடுத்தது சிக்கன் கிரேவி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். பழைய சாப்பாட்டில் தயிர் ஊற்றி மீன் வறுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யார் எது சாப்பிட்டுக்கிறாங்களோ சாப்பிட்டுக்கிடலாம். முட்டை தோசை பண்ணிவிட்டு எடுத்து வச்சு இதெல்லாம் நாங்கள் ரெடிமேட் மாவே வாங்கிப்போம். மாவு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு அரைக்கெல்லாம் டைம் இல்லை. நாங்கள் டெய்லியுமே பிஸியாக இருக்கோம். வெளியில் போகிற ஃபங்க்ஷன், வீட்டு பர்த்டே ஃபங்க்ஷன், சடங்கு, அப்புறமா கோவிலுக்கு போகிறது, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அடிக்கடி வெளியில் போகிற வேலை இருக்கனால நாங்கள் மாவு அரைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் நாங்கள் கடையிலே வாங்கிடுறது. அதுவே டேஸ்டியாக தான் இருக்குது. உப்பு போட்டு நம்ம ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போனா நம்மளுக்கு வேலைகள்லாம் சுலபமாக முடியும். இதை பாருங்கள், இது மாவு பிணைஞ்சி வச்சுக்கிட்டேன்னு அரைச்சி வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டேன்னா முட்டையெல்லாம் நம்ம உடனே அடுக்கி வச்சிடணும். முட்டை தோசை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முட்டை தர. அதனால் முட்டையெல்லாம் எடுத்து மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம யூஸ் பண்ணுற முட்டையை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் அது சேஃப்டி. அந்தந்த பொருளை அங்கங்கே வச்சுட்டோன்னா நம்மளுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும், இடமும் ஃப்ரீ ஆகிடும். தோசைக்கல் சூடாயிடுச்சு. எப்பவுமே நம்ம முட்டை ஊற்றி செய்துட்டாலுமே மாவு சரியாக தோசை வரலன்னா கூட முட்டை ஊற்றி பழகிட்டோன்னா தோசை ஈஸியாக வரும். தோசைக்கல்ல ஒட்டாமல் வரும். இப்போ இது உடைக்கணுன்னா உடச்சி ஸ்ப்ரெட் பண்ணணுன்னா பண்ணிக்கிடலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுனா நல்லாயிருக்கும்.
நான் இப்போ வந்து சிக்கன் கிரேவி தயார் பண்ணிக்க போகிறேன். சிக்கன் கிரேவிக்கு வந்து சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவிக்கிறேன். அது கழுவிட்டு இப்போ நான் எது போட்டு அரைக்க போகிறேன்னா, சாம்பார் வெங்காயம், இஞ்சி பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ சிக்கன் கிரேவிக்கு நான் மசாலா தயார் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சாம்பார் வெங்காயம், இஞ்சி பூண்டு, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சோம்பு இது இவ்வளோ போட்டு அரைச்சிக்க போகிறேன். சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, 4 காஷ்மீரி சில்லி போட்டுக்கலான்னு பார்க்குறேன். தோசை காஷ்மீரி சில்லி கலருக்காக. அரைச்சிட்டோம். இப்போ நான் வந்து அடுத்தது வெங்காயம் தக்காளி அரைஞ்சிக்க போகிறேன். ஒரு வெங்காயம், ஒரு 2 தக்காளி, ஒரு வெங்காயம் 1 தக்காளி அரைஞ்சிக்க, ஒரு வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி போகிறேன். சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். சிக்கன் கிரேவி செய்திடலாமா? முட்டை தோசைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் போல் பட்டை, இது சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்த பட்டை, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தூள் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, மிளகு, சீரகம், காஷ்மீரி சில்லி கலருக்காக. சிக்கன் 65 மசாலா தூள், காரம் எவ்வளோ வேணும் அதை போட்டுக்கலாம். கூடவே தக்காளி எல்லாம் வதங்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் இதோட கறியை போட்டு போகிறேன். கழுவி வச்ச கறியை, சிக்கன் பெருசாக போட்டு
தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த தண்ணியே போதும்னு நினைக்கிறேன். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாமா? நல்லா காரம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஸ்டவ்வை குக்கரை மூடி வச்சிடலாம். தோசைக்கு சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், குக்கரை மூடி போட்டு வைக்கணும். குக்கரை மூடி போட்டு வச்சுட்டு முட்டை தோசை தயாராகிடுச்சு, சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இனிமேல் மீன் வறுவல் சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார். அது ஆகிறதுக்குள்ளே மீனை வறுத்துடலான்னு பார்க்குறேன். பழைய சாப்பாட்டுக்கு சாலை மீன் க்ளீன் பண்ணிட்டு வரேன். இது மேலே கல் உப்பு போட்டு இதெல்லாம் வறுத்துட்டேன்னா எவ்வளோ அழுக்கணும். கல் உப்பு தான் தெரியும். மீனுக்கு வந்து கல் உப்பு தான் ஸ்க்ரப்பர் மாதிரி சேர்க்கணும். இந்த குடலில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நாங்கள் கடையில் கட் பண்ணி எதாவது வாங்கிட்டு வந்துடுவோம்பா. சுத்தமாயிடுச்சா? இனிமேல் இதை வாஷ் பண்ண வேண்டியது தான். தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்குள்ளே சிக்கன் கிரேவி குக்கரில் வெயிட் போட்டுடலாம். க்ளீன் பண்ணியாச்சா? மீனை கழுவிட்டு அப்படியே வறுத்துட போகிறேன். சாம்பாருக்கு இதான் கிள்ளி போட்ட சாம்பாருக்கு கிரேவியும் நல்லாயிருக்கும், மீன் வறுவலும் நல்லாயிருக்கும். அதோட பழைய சாப்பாட்டுக்கு மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ் பிரியாணி வித் ஃபிஷ் ஃப்ரை. இன்றைக்கி பசங்கள்லாம் கோழிக்கால் செய்து சாப்பிட போகிறாங்க எங்கள் தோட்டத்தில் வச்சு. அதனால் தோட்டம்லாம் க்ளீன் பண்ணுற வேலை நடக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க தோட்டத்தை. நானும் போயிட்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். எப்படி மீன் குழம்பு கோழிக்கால் வறுத்து சாப்பிட்றதும், கோழி தலையும் கோழிக்காலும் வறுத்து சாப்பிட போகிறாங்க. எப்படி செய்து சாப்பிட்றாங்கன்றத சீப் அண்ட் பெஸ்ட்டு. அது உடம்புக்கு சத்து வேறு. எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டு எப்படின்றத செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல். கோழிக்கால் நல்லா வறுத்து நல்லா மரத்துக்கு கீழே உட்காந்து மழை பெஞ்சதுன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சா வாஷ் பண்ணால் போதும். லெமன் க்ளீன் பண்ணிட்டேன். மீன் சால்ட், ஃபிஷ் ஃப்ரை மசாலா தூள் மிக்ஸ். இதை அப்படியே வறுத்துட்டு சாப்பிட வேண்டியது தான். ஊறட்டும். உப்புலாம் பிடிக்கட்டும். எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் மீன் வறுக்க போகிறேன். குக்கரு விசில் சவுண்டு போன பிறகு மறுபடியும் அது கிரேவி பதத்துக்கு எடுத்துட்டு வரணும். அதனால்
அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே மீன் வறுத்தரலாம். சுவையான மீன் பழைய சாதம் சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் இருக்க கருவேப்பிலை போட்டு மீன் வறுத்தா தான் சூப்பராக இருக்கும். பழைய சாப்பாடு போட்டு சாப்பிட போகுது. பழைய சாப்பாடு இதில் கொஞ்சம் பழைய தண்ணியை ஊற்றிவிடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிவிடலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுவிடலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நான் வறுத்த மீன் இதில் வச்சு சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பழைய சாப்பாடில் வறுத்த மீன் வச்சு சாப்பிட்றதுக்கு. வறுத்த மீனை விரைச்சி கொஞ்சமாக கையில் பிச்சுட்டு ஒரு உருண்டை சாப்பாட்டில் வச்சு செம்ம டேஸ்ட்டு. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப திருப்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. இது சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இந்த மீன் வறுவல் பண்ணிட்டேன்னா அடுத்தது சிக்கன் கிரேவியை கெட்டியான பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். இப்போ எப்படி கலக்கி விட்டு பாருங்க. இப்போ இது நல்லா வெந்துச்சா, இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரணும். அதனால் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அப்போ தான் கெட்டி பதத்துக்கு வந்தால் தான் தோசைக்கு நல்லாயிருக்கும், முட்டை தோசைக்கு. இப்போலாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் ஓகே. ஃபைனலாக அந்த கொத்தமல்லி தழையை போட வேண்டியதுதான். கொத்தமல்லி தழை மாதிரியே ஒன்று இருந்துச்சு. போதும், சிக்கன் கிரேவி ஆயிடுச்சு. இப்போ
கிள்ளி போட்ட சாம்பார் வச்சிடலான்னு பார்க்குறேன். கிரேவி கிள்ளி போட்ட சாம்பார் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிள்ளி போட்ட சாம்பார் பருப்பு வேக வச்சுக்கலாமா? பருப்பு சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சா? இதுக்கு வச்சுக்கலாம். ஆமாம், எல்லாம் ரெடி. இனிமேல் பச்சை மிளகா ஒரு 4, வெறும் கிள்ளி போட்ட சாம்பார் தானே, இதுலேயே எல்லாம் போட்டுக்க வேண்டியதுதான். மிளகாத்தூள் தான் போட போகிறதில்ல, அதனால் வெறும் தக்காளி பச்சை மிளகா சாம்பார் வெங்காயம் இவ்வளோ தான் போட போகிறேன். அடுத்தது சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் போட்டு சீரகம் வெந்தயம் கண்டிப்பாக வெந்தயம் கண்டிப்பாக சீரகம் மஞ்சள் அப்புறமா போட்டுக்கலாம். தாளிக்கு போதும். இப்போ இது அப்படியே பருப்பு அப்படியே வேக வச்சு தாளிச்சிட்டு பூவை ஊற்றிட்டு செய்ய வேண்டியதுதான். பருப்பு சாம்பார் தாளிக்க பொருள் கிள்ளி போட்ட சாம்பார். வெங்காயம் போட்டாச்சு, வதங்கட்டும்.
லஞ்சு ரெடி. கிளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சமையல் பண்ணிட்டேன். லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. அரிசி ஊறின பிறகு தான் சாப்பாடு செய்யணும். அவ்வளோ மசாலா போட்டாட செய்றீங்க. என்னடா கோழி தலை எச்ச வச்சிட்டீங்களாடா? தலையா ஒரு கோழி தலை கம்மி அங்கே போட்டு வச்சுங்க. தனியாக வச்சிருக்கீங்களா? எனக்கு இல்லைக்கா, நான் வீடியோவில் கொஞ்சம் எடுத்து காமிச்சிடுறேன். எடுத்து கொடு. கோழி தலை என்னோட இவ்வளோ சூப்பராக இருக்கு. அடுத்தது கோழிக்கால் பசங்களுக்கெல்லாம் கொடுத்தியா? இந்த செங்கனி எல்லாருமே கொடுத்தோம். மோனிஷா எனக்கு எத்தனை கால் கொடுத்தீங்க? 2 கால். இன்னும் 2 தான் கொடுத்துருக்கீங்க. அண்ணன் தான் சொன்னா இருக்கான். அண்ணன் தான் 2 கால். அவன் 2. எதனா எச்ச வைக்கல நீங்க? எதுமே இல்ல. பண்ணிட்டீங்களா? எப்படி? அவன் சாப்பிடல, நீ சாப்பிடலையா? ஏன் வேணாம்? வேணாம் சொல்லிட்டாங்க. ஹேய்